உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. ஒரு செயல், ஒரு திறமை, ஒரு தாளந்து உங்களை விசேஷமாக்காது. இது எல்லாம் இருக்குதோ இல்லையோ, தேவன் தான் உங்களை விசேஷம் உள்ளவராய் மாற்றுகிறார். உங்க கேலண்டர்ல 1ஆம் தேதி வேற, அவர் கேலண்டர்ல 1ஆம் தேதி வேற. புரிஞ்சு மட்டும் இல்லையா சொல்லுங்க. ஆமா, உங்களுக்கு கல்யாணம் தான் 1ஆம் தேதி நினைப்பீங்க, உங்களுக்கு ஒரு புது பிசினஸ் 1ஆம் தேதி நினைப்பீங்க. ஆனா பிசினஸ் தொடங்கி 6 மாசம் கழிச்சு அவருக்கு 1ஆம் தேதியா இருக்கும். எந்த நாளும் உங்க லைஃப்ல பிக்கப் ஆகிற, டேக் ஆஃப் ஆகிற நாளா இருக்கலாம். அதுதான் உங்களுக்குள் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் எப்போதும் கொடுத்து கொண்டு இருக்கிறது. இந்த நாள் உங்கள் வாழ்க்கையின் ஒரு திருப்பு முனையாக இருக்கலாம். தேவனாய கர்த்தர் அவனை மிகவும் பெரியவனாக்கினார். அவனுக்கு எவ்வளோ காம்படிஷன் இருந்துச்சு. ஆனால் தேவன் சாலமன் என்றால் சாந்த குணமுள்ளவன் அப்படின்னு அர்த்தமா. இந்த பூமியில் நீங்கள் சாந்தமாக இருந்தாலும் மேலே வர முடியாது சார். நீங்கள் வாயாடியாக இருந்தால் பெரிய ஆளாக முடியும். வாயை வச்சு பொழைச்சிக்குவேன்னு ஒருத்தன் நினச்சான்னா அவன் பொழைக்கிறத விட சாந்த குணமுள்ளவனை அதிகமாக தேவன் வளர்ப்பார். இந்த திருகல் வேலை பண்றவங்களை விட இன்னசென்டா இருக்கணும். இன்னைக்கு காலையில் பாரதியார் கவிதை வாசித்தேன். நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை திறனும் இன்றி வஞ்சனை செய்வாரடி கிளியே வாய்ச்சொல்லி வீரரடி. நெஞ்சில் உரமும் இன்றி, தைரியம் கிடையாது, நேருக்கு நேராக பேசுறதுக்கு உரம் இல்லை. நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை திறமும் இன்றி. மல்யுத்தம் பண்ணா சட்டத்தின்படி பண்ண வேண்டும். நேர்மை திறமணி வஞ்சனை செய்வாரடி. திரைக்கு பின்னாடி வேலை பார்ப்பான். ஆனா அதோனியாவுக்கு திரைக்கு பின்னாடி வேலை பார்த்தான். ஆனா சாலமன் இன்னசென்டா இருந்தான். தேவன் சாலமன் மேல கொண்டு வந்தார். நான் சொல்லுகிறேன், யோசித்தவர்களை விட யோசிக்காமல் அவரை நம்பினவர்கள் தான் வேதத்தில் மேல வந்திருக்கிறாங்க. யோசிக்காம நம்புங்க, கர்த்தர் இருக்காரா, அவ்வளவுதான். தேவன் நம்ம யோசிக்கும்படி அழைக்கவில்லை, தேவன் நம்மை நம்பும்படிக்கு தான் அழைத்திருக்கிறார். அதனால சொல்றேன், உங்களுக்கு பேர் சிந்தனையாளர் அல்ல, உங்களுக்கு பேர் விசுவாசி. சிந்தனையாளர் என்றால் சிந்திக்கிறவன், விசுவாசி என்றால் நம்புகிறவன். உங்களுக்கு பேரே நம்புகிறவன். அப்ப நீங்க என்ன செய்யணும்? நம்பத்தான் செய்யணும். ஏன்னா உங்க பேர் விசுவாசி. அதனால நீங்க விசுவாசி. சாலமனை தேவன் உயர்த்தினார். இந்த நாள் நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க கடவுளை நம்பினவர்களாக இருந்தா, எந்த திறமை இல்லாதவர்களாக இருந்தாலும் தேவன் உங்களை நீங்கள் நினைத்ததை விட அதிகமாக உயர்த்த முடியும். ஆமென். அதுக்கு என்ன பைபிள் ரீசன் சொல்லுதுன்னா, தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். நீங்க நல்லவராக இருக்கணும், நீங்க பரிசுத்தவானா இருக்கணும், நீங்க ஒழுக்க செல்லராக இருக்கணும், இப்படியெல்லாம் கொண்டு வந்து இதில் சேர்க்கலாம். வசனம் எப்படி இருந்தால் சேர்க்கலாம். சாலமன் தேவனாகிய கர்த்தரோடு இருந்தான் அப்படின்னா நீ சொன்னதெல்லாம் சேர்க்கலாம். ஆனா சாலமன் அவரோடு இருந்தான்னு சொல்லல, அவர் சாலமனோடு இருந்தாரா. இங்க சாலமனுடைய எந்த குவாலிஃபிகேஷன் என்ன செய்யுது? அடி ஆகுது. இவன் தேவனோடு இருந்தார்னா இவன் குவாலிஃபிகேஷனை பேசலாம். தேவன் அவனோடு இருந்தார். இதுக்கு பேர் தான் கிருபை. ஆமென். பழைய ஏற்பாட்டில் நிறைய பக்தர்கள் தேவனோடு சஞ்சரிச்சிருக்கிறாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டில் அவருக்கு பேர் இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் நீ அவரோடு இருப்பாய் அல்ல, அவர் உன்னோடு கூட இருப்பார். ஸோ இம்மானுவேல், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நீங்க உணர்கிறீர்களோ நீங்கள் உணரவில்லையோ, அவர் உங்களோடு கூடத்தான் இருக்கிறார். அவருடைய ஒரே நோக்கம் இந்த நிமிடத்தை உனக்கு வெற்றியுள்ள நிமிடமாய் மாற்றி தர வேண்டும் என்பதுதான். கையை தட்டுங்களோட உங்களுடைய ஒவ்வொரு கரண்ட் மினிட்டையும் அவர் சக்சஸ்ஃபுல்லா மாற்றி தர்றதுக்குன்னு உங்க கூட இருக்கிறார்.
கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியினால் அவன் மிகவும் பெரியவனானான். இந்த நாளில் இந்த வாக்கு தத்துவம் உங்க வாழ்க்கையில பலிக்க ஆரம்பிப்பதாக. உங்களை உங்கள் வட்டத்திலே மிகவும் பெரியவராய் மாற்றுகிற தேவன் ஒருவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஸோ தேவன் ஒருத்தன் கூட இருக்கும்போது அவன் எப்படி மாறுறான்னா விசேஷம் உள்ளவனாய் மாறுகிறான். அந்த வசனம் எங்க வருது? 1 கொரிந்தியரா எங்கம்மா வருது? 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அன்றையும் உன்னை விசேஷித்தவனாகும்படி செய்கிறவர் யார்? என்ன ரொம்ப பிடிச்ச வசனம், இளம் பிராயத்திலே நான் அதிகமாக தியானித்த வசனம். உன்னை விசேஷித்தவன் ஆகும்படி செய்கிறவர் யார்? செய்கிறது எது? எனக்கு மட்டும் படிப்பு இருந்துச்சுன்னா, எனக்கு மட்டும் திறமை இருந்துச்சுன்னா, எனக்கு மட்டும் அழகு இருந்துச்சுன்னா, எனக்கு மட்டும் நிறம் இருந்துச்சுன்னா, நான் மட்டும் ஆம்பளையா பிறந்திருந்தா, ஆமென். ஸோ இதெல்லாம் நம்மளை ஏதோ ஒன்று விசேஷம் உள்ளவனா மாற்றுது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அப்படின்னா வசனம் எப்படி வந்திருக்கணும்? உன்னை விசேஷித்தவனாக்கும்படி செய்கிறது எதுன்னு வந்திருக்கணும். ஆனால் எதுவும் உங்களை விசேஷித்தவனாக்காது. வசனம் எப்படி வருது? உன்னை விசேஷித்தவனாகும்படி செய்கிறவர் யார்? ஸோ எது அல்ல, யார். ஸோ தேவன்னா ஒரு செயல், ஒரு திறமை, ஒரு தாளந்து உங்களை விசேஷமாக்காது. இது எல்லாம் இருக்குதோ இல்லையோ, தேவன் தான் உங்களை விசேஷம் உள்ளவராய் மாற்றுகிறவர். தினமும் ஒரு தீக்குச்சி. தின தியான மாத இதழ். வேதம் முழுவதற்கும் விளக்க உரை படிக்க விருப்பமா? ஆதியாகமம் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரை பக்கம் பக்கமாய், வசனம் வசனமாய், தேவ வார்த்தையை தேனித்தேனாய் சுவைக்க. இந்த வசனம் என்ன சொல்கிறது? ஏன் சொல்கிறது? இதன் அர்த்தம் என்ன? இதிலிருந்து தேவன் உங்களுக்கு தரும் ஆசீர்வாத வாய்க்கால் என்ன என்கிற ஏராளமான கோணங்களில் வேத புத்தக விளக்கத்தை வீட்டிலிருந்தபடியே விளங்கிக் கொள்ள, அணைந்து போன உங்கள் ஆவிக்குரிய வாழ்வை அனலாக்கி எழுப்ப, தினமும் ஒரு தீக்குச்சி. இது ஒரு தின தியான மாத இதழ். இதை புத்தகமாகவோ மின்னஞ்சலாகவோ பெற்றுக்கொள்ள நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 87 60 60 90 20.
உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.